தமிழகம் முழுவதும் 6500 அங்கன்வாடி மையங்கள் ஸ்மார்ட் அங்கன்வாடி மையங்களாக மாற்றப்பட்டுள்ளது என தூத்துக்குடியில் புதிய அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட திரேஸ்புரம் பகுதி மற்றும் சுந்தரவேல்புரம் பகுதியில் தனியார் நிறுவனத்தின் பிரயாஸ் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் சுமார் 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு 2 அங்கன்வாடி மையங்களையும் திறந்து வைத்து அங்கன்வாடி மையங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் தனியார் நிறுவனம் சார்பில் அங்கன்வாடி மையங்களுக்கு தேவையான இருக்கைகளும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், தமிழகம் முழுவதும் அனைத்து அங்கன்வாடி மையங்களையும் சீரமைக்கவும், வாடகை கட்டிடத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் அரசு கட்டிடத்தில் இயங்கவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 6500 அங்கன்வாடி மையங்கள் புதிதாக ஸ்மார்ட் அங்கன்வாடி மையங்களாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஜூன் 4ஆம் தேதி மக்களுடன் முதல்வர் முகாமில் தமிழ்நாடு முழுவதும் 9000 முகாம்கள் நடைபெற உள்ளது. ஏற்கனவே விண்ணப்பித்த தகுதி உள்ள பெண்கள் விண்ணப்பிக்கலாம், தகுதியுள்ள பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், தனியார் நிறுவன தலைவர் மீனா சுப்பிரமணியன், கோட்டாட்சியர் பிரபு, திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், துணை மேயர் ஜெனிட்டா, மாவட்ட மருத்துவமனை தலைவர் அருண்குமார், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், திமுக வட்ட செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன், மாமன்ற உறுப்பினர்கள் பவானி, நாகேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அங்கன்வாடி மையங்களுக்கு பழுதடைந்த அங்கன்வாடி மையங்களுக்கு நீண்ட நாள் ஆன அங்கன்வாடி மையங்களுக்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கு உத்தரவிட்டிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள். இதுவரைக்கும் நம்ம 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 6500 அங்கன்வாடி கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி கட்டிடங்கள் மட்டும் இல்லாமல் அதற்கு பிள்ளைங்களுக்குரிய சேர், மேசை, அதுபோல் LED டிவி, RO பிளான்ட்டு, அது காய்கறி தோட்டங்கள் போன்ற எல்லாம் அந்த ஸ்மார்ட் அங்கன்வாடிகளாக கிட்டத்தட்ட 6500 பல்வேறு சமூக பொறுப்பு நிதி, பல்வேறு கம்பெனிகளுடைய உதவினால், அதுபோல் விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அத்துணை அங்கன்வாடிகளும் அந்த மாதிரி ஸ்மார்ட் மையங்களாக மாற்றப்பட்டுள்ளது. இதுபோல் இன்னும் நீண்டகால ஆன மையங்கள் எல்லாம் சீரமைப்பதற்கு புதியதாக முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க. ஊரக பகுதியிலிருந்தும் ஒன்றிய நிதி, பொது நிதி, SFC, அதுபோல் 15th நிதி ஆணைய நிதி மற்றும் நம்மளுடைய எஜுகேஷன் செஸ்ஸில் இருந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணுங்கள், ஒயிட் வாஷ் பண்ணுறது, கலர் பெயிண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. 12/3 நகர்ப்புறத்துக்கும், அதுபோல் 15/3 ஊரகத்துக்கும் சொல்லிட்டு 2 டிபார்ட்மெண்ட்லேருந்தும் முதலமைச்சருடைய அறிவுரைப்படி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இனி இந்த ஆண்டில் எல்லா அங்கன்வாடி மையங்களும் சீரமைக்கப்படுவதற்கு இத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதுபோல் நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்ம மாவட்டத்தில் 113 அங்கன்வாடிகள் புதியதாக கட்ட வேண்டியது, பழுது பார்க்க வேண்டியது உள்ளது என்று கூறுகிறார்கள். அதற்கு சிறப்பு முயற்சியாக எடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகிறது. அதனால் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இந்த ஆண்டிலே எல்லா அங்கன்வாடி மையங்களும் பராமரிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவங்கள்ட்ட பேசுகிறீங்களா? இன்றைக்கி கலைஞர் மகளிர் உதவி ஓகே ரைட் கலைஞர் மகளிர் உதவி எப்போ அது ஜூன் 4ஆம் தேதி நமக்கு மக்களுடன் முதல்வர் முகாமில் விண்ணப்பிக்கும்படி முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். ஜூன் 4ஆம் தேதி மக்களுடன் முதல்வர் மொத்தம் 9000 முகாம்கள் தமிழ்நாடெங்கும் நடைபெற உள்ளது. அதில் இந்த ஏற்கனவே விண்ணப்பித்து ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த தகுதியுள்ள பெண்கள், அதுபோல் புதியதாக விண்ணப்பிக்காமல் இருந்த தகுதியுள்ள பெண்கள் அந்த முகாமில் விண்ணப்பிக்கலான்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்முடைய LNT நிறுவனத்தினுடைய ஒரு தொண்டு நிறுவனமாகிய பிரயாஸ் ட்ரஸ்டின் சார்பில் 2 அங்கன்வாடி மையம் தூத்துக்குடி மையப்பகுதியில் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அதை அவருடைய அந்த ட்ரஸ்டினுடைய தலைவர், செயலர் அவர்கள் LNTயுடைய தலைவர் திருமதி மீனா சுப்பிரமணியம் அவர்கள் இன்னைக்கு திறந்து வைத்துள்ளார்கள். ஆகவே அவர்களுக்கு அனைத்து பேரின் சார்பில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.